தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழி நடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. அருளின் காலம் நாள் 22. இயேசுவில் என் அன்பு சொந்தங்களே, நாம் அன்பின் பிள்ளைகள், அன்பில் வாழ்பவர்கள், அன்பிலே வளர்பவர்கள். ஆனால் நாம் வைத்திருக்கின்ற அன்பு, கடவுளோடும் மனிதர்களோடும் வைத்திருக்கின்ற அன்பு உணர்வு பூர்வமானதாக இருக்கின்றதாம், உணர்ச்சி வசப்பட்டதாக இருக்கின்றதா? என்னில் அன்பே மனித வாழ்வின் அடித்தளமாய் இருக்கின்றது. அன்பை கொண்டாடுகின்றவர்கள் ஆண்டவரோடு இணைந்திருக்கின்றார்கள், ஆண்டவனும் அவனோடு இணைந்திருக்கின்ற சொல்லி யோவான் தன் திருமுகத்திலே சொல்லுகின்றார். அன்பே உங்கள் வாழ்வின் அடித்தளமும் ஆணிவேருமாய் இருக்கட்டும் என்று சொல்லி பவுலுடையார் அறிவுரை வழங்குகின்றார். ரோமர் 12:9 உங்களுடைய அன்பு கள்ளம் கபடமற்றதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை கேட்டுக்கொள்ளுகின்றார். இயேசு உங்களை அன்பு செய்ததை போல நீங்களும் ஒருவரை அன்பு செய்யுங்கள் என்று சொல்லி நம் ஒவ்வொருவருக்கும் அழைப்பை விடுக்கின்றார். யோவான் புத்தகம் 15:10 என் அன்பில் நிலைத்திருங்கள் என்று சொல்லி இறைமகன் இயேசுவும் அழைக்கின்றார். இப்படி அன்பை மையமாக வைத்து வாழ்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வில் எல்லாம் பிறப்பெடுக்க ஆரம்பிக்கின்றது. அன்பு எங்கே இருக்கின்றதோ அங்கே இரக்கம், பரிவு, கருணை, நேசம், பாசம், காதல், உறவு இவையெல்லாம் கூடியிருக்கும், இவையெல்லாம் நிறைந்திருக்கும். இவை இருக்கின்ற பொழுது மனிதன் உள்ளத்திலே மகிழ்ந்திருப்பான், ஒவ்வொரு நாளையும் அனுபவித்து நேர்மறையான எண்ணங்களோடு வாழ்பவராக இருப்பார். இறைவனோடு தொடர்பிலே இருந்து இறை அருளை பெற்று பிறருக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற வாய்க்காலாய் இருப்பார். அதே இடத்திலே அன்பு இல்லை என்றில் வெறுப்பு, பகைமை, கோபம், வைராக்கியம், போட்டி, பொறாமை, சண்டை, சச்சரவு இவையெல்லாம் குடிகொள்ள ஆரம்பிக்கும். இப்படி இந்த எதிர்மறையான எண்ணங்கள் வாழ்வில் நிறைகின்ற பொழுது மனிதன் தன்னையும் இழக்கின்றான், தன்னோடு இருக்கின்ற மனித உறவுகளையும் இழக்கின்றான், கடவுளோடு இருக்கின்ற உறவு தளத்தையும் இணைந்து போகின்றான். காரணம் என்ன சொல்லி பார்க்கின்ற பொழுது உணர்ச்சி வசப்பட்ட அன்பாக மனித அன்பு மாறி போகின்ற பொழுது அது நிலைத்திருப்பது இல்லை. தன் தேவைக்கு ஏற்றால் போல மனிதர்களை பயன்படுத்தக்கூடியதாக மாறிவிடுகின்றது. தனக்கு தேவை என்றால் மட்டும் பிறரையும் கடவுளையும் தேடி வருகின்ற ஒரு சுயநல போக்கை மனிதனுக்கு கொடுத்து விடுகின்றது. இது இன்றைய முதல் வாசகத்தில் ஒசை இறைவன் வழியாக இறைவன் சொல்லுகின்றார், உங்களுடைய அன்பு காலை நேர பனித்துளி போல இருக்கின்றது என்று சொல்லி. இந்த காலை நேர பனித்துளி புற்கள் மீது இருக்கின்ற பொழுது பார்ப்பதற்கு அழகாக இருக்கும், கண்களை கவரக்கூடியதாக இருக்கும். எவ்வளவு நேரம்? வெயில் ஏறும் வரை. சூரிய ஒளி ஏறுகின்ற பொழுது அது காணாமல் போய்விடுகின்றது. அதை போலவே உணர்ச்சி வசப்பட்ட அன்பானது அந்த பார்ப்பவர்களை எல்லோருக்கும் ஒரு வகையான ஈர்ப்பை கொடுக்கக்கூடியதாக இருந்தாலும் அது உள்ளார்ந்த அன்பாக இல்லாததினாலே அது நிலைத்திருப்பதில்லை என்று சொல்லுகின்றார். இந்த தவக்காலத்திலே நாம் கடவுள் மீது கொண்டிருக்கின்ற அன்பும் பிறர் மீது கொண்டிருக்கின்ற அன்பும் உணர்ச்சி வசப்பட்டதா என்று சொல்லி சிந்தித்து பார்ப்போம். இயேசு அற்புதங்களை செய்கின்ற பொழுது அவரை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள், அவரை அரசராக்க வேண்டும் என்று சொல்லி விரும்பினார்கள். ஓசனா, தாவீதின் மகனுக்கு ஓசனா என்று சொல்லி பாடி தன்னுடைய மேலுடைகள் எல்லாம் வீதியிலே விரித்து அவரை வரவேற்றார்கள். ஆனால் அந்த அன்பு உணர்ச்சி வசப்பட்டதாக இருந்தது. எனவேதான் சிலுவையில் அறையும் என்று சொல்லி அவர்களே தன் நாவை உயர்த்தி கத்த ஆரம்பித்தார்கள். பேதுருடைய வாழ்க்கையில் ஆண்டவரே, எல்லோரும் விட்டு ஓடி போனாலும் நான் உண்மை விட்டு போக மாட்டேன், உனக்காக என் உயிரையும் கொடுப்பேன். உணர்ச்சி வசப்பட்ட அன்பு. ஆனால் அந்த சோதனை நேரத்தில் நிற்கின்ற பொழுது எனக்கு இவரை தெரியவே தெரியாது, எனக்கும் இவருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று சொல்லி மறுதளிக்க ஆரம்பித்தான். உணர்ச்சி வசப்பட்ட அன்பு குன்றி போகக்கூடியது, மறுதளிக்கக்கூடியது. அன்னை மரி ஆண்டவன் முழுமையாக அன்பு செய்தால், எனவேதான் ஆகட்டும் என்று சொன்னது உணர்ச்சி வசப்பட்ட அன்பினால் அல்ல, தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்தார், அவரோடு இருந்தார். வியாகுலங்கள் வந்த போதும் வேதனைகள் வந்த போதும் இயேசுவின் சிலுவை பாடுகளின் அருகிலும் தாய்மரி அவரோடு இருந்தார். இயேசு இறந்து உயிர்த்தெழுந்த பிற்பாடு திருச்சபை துன்புறுத்த போதும்
சீடர்கள் கலங்கி நின்ற பொழுதும் தாய்மரி சீடர்களோடு இருந்து தன் மகன் இயேசுவின் அன்பை அவர்களுக்கு பெற்றுக் கொடுத்தார். இதுதான் உண்மையான உணர்வுபூர்வமான அன்பு. நான் கடவுளை அன்பு செய்வதும் உணர்ச்சி வசப்பட்ட அன்பாக இருந்ததே என்றால், என் தேவை இருக்கின்ற பொழுது நான் ஆர்ப்பரித்து பாடுவேன், அகமகிழ்ந்து பாடுவேன், கண்ணீரோடு ஜெபிப்பேன், ஆண்டவர் நோக்கி மன்றாடுவேன். ஆனால் அந்த ஜெபம் எதுவரை? என் தேவைகள் நிறைவேறும் வரை. என் தேவைகள் நிறைவேற்றப்பட்டால் ஆண்டவரை புகழ்ந்து பாடிக்கொண்டு இறைவனுக்கு நன்றி செலுத்துவனாக இருப்பேன், அல்லது என் வாழ்வை தொடர்வனாக இருக்கேன். தேவைகள் நிறைவேறவில்லை எனில் ஆண்டவருக்கு எதிராக செயல்படுபவனாக மாறிப்போவேன். வெறும் சந்தோஷத்தில் மட்டுமல்ல, மாறாக எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் ஆண்டவரை அன்பு செய்பவர்களாக இருக்க வேண்டும், ஆண்டவரை நேசிப்பவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்ப வாழ்விலே கணவன் மனைவியிலே இருக்கின்ற உறவு, அன்பு, பிள்ளைகள் பெற்றோர் இருக்கின்ற அன்பு இன்று ஒரு வியாபார அன்பாக மாறி போயிற்று. தேவைக்கேற்றபோல பயன்படுகின்ற அன்பாய் மாறி போயிற்று. இந்த நிலை மாற வேண்டும் என்று சிலவன் ஆசைப்படுகின்றார். நாம் இறைவனை முழுமையாக அன்பு செய்ய வேண்டுமெனில் நம்மோடு இருக்கின்ற மனிதர்களை உள்ளார்ந்த அன்போடு அன்பு செய்பவர்களாக இருக்க வேண்டும். வெறும் உணர்ச்சி வசப்பட்ட அன்பிலே பிறர் நம் தேவைக்காக பயன்படுத்துவதற்காகவோ அல்லது நம் தேவை நிறைவேற்றிக் கொள்வதற்காக பிறரை பயன்படுத்தி தூக்கி எறிபவராக இருக்கக்கூடாது. இத்தகைய அன்பு இருப்பதினாலே தான் இன்று உறவு குலைந்து போகின்றது. குடும்ப அன்பு, கணவன் மனைவி இடையே இருக்கின்ற அன்பு இந்த உணர்ச்சி வசப்பட்ட அன்பாக மாறுவதனாலே ஆசை 60 நாள் மோகம் 30 நாள் என்று சொல்வார்கள். அதை கேட்ட போல இந்த உணர்ச்சி குறைகின்ற பொழுது அன்பும் வற்றி போகின்றது, குடும்பம் பிரிந்து போகின்றது. குழந்தைகள், பிள்ளைகள், பெற்றோர் என்று சொல்லி எல்லா உறவுகளிலும் பிளவுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றன. அன்பு சொந்தங்களை சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய உடல் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக அன்பை வெளிப்படுத்துபவர்களாக இல்லாமல் நம்முடைய ஆன்ம தேவையை, உள்ள தேவையை அன்பாக வெளிப்படுத்தும். அப்பொழுது பொறாமைப்படமாட்டோம், போட்டி மனப்பான்மை இருக்காது, காய்மகாரம் இருக்காது, பிறரை வஞ்சிக்கின்ற எண்ணம் இருக்காது, பிறரை பயன்படுத்துகின்ற சுயநலம் இருக்காது. மாறாக விட்டு கொடுக்கின்ற மனநிலை இருக்கும், ஏற்றுக்கொள்கின்ற மனநிலை இருக்கும், அரவணைக்கின்ற அன்பு இருக்கும். இதைத்தான் இரக்கம் என்று சொல்லி இறைவன் சொல்லுகின்றார். இந்த இரக்கத்தையே கடவுளும் விரும்புகின்றார். அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்ற இரக்கமே நம் வாழ்வினுடைய நிலை, வாழ்வை நிர்ணயிக்கக்கூடியதாக இருக்கின்றது. லூக்கா புத்தகம் 10 படிக்கின்ற பொழுது இந்த நல்ல சமாரியன் ஊமையிலே சொல்லப்பட்டிருக்கிறது, இரக்கம் காட்டி என்று சொல்கின்ற நீரும் போய் அவ்வாறே செய்யும் என்று சொல்லுகின்றார். மத்தேயு 25 படிக்கின்ற பொழுது இரக்கம் காட்டியவர்களுக்கு இறைவன் நிலை வாழ்வின் கதவை திறந்து விடுகின்றார். இந்த தவக்காலத்திலே அன்பு உண்மையுள்ளதாக இருக்கட்டும். அன்பின் வெளிப்பாடாக இருக்கின்ற இரக்கம் இறை விருப்பத்திற்கு ஏற்றார் போல இறை ஆசிரை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடியதாய் அமையட்டும். கடவுள் உங்களோடு உங்களை வழிநடத்துவாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமேன். அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. அன்பு என்பது இதுவோ, ஆற்றல் என்பது இதுவோ, புரிந்து கொள்ள முடியவில்லை இயேசுவே. இந்த பாவிக்காக இறந்ததென்ன பாசமே. இயேசுவே, இயேசுவே, என்னை மன்னியும். மாசில்லாத நேசமே என்னை ஏற்றிடும்.